மகர ராசி திருவோண நட்சத்திரம். லவ், மேரேஜ், ஃபேமிலி, காசு பத்தி சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருக்கீங்க. இப்ப மகர ராசி திருவோண நட்சத்திரம் அப்படின்னு வரும்போது நீங்க டீன் ஏஜா இருக்கிறீங்க அப்படின்னா, காதல் வயப்பட்டுருக்கிறீங்கன்னா, காதல்ல ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஸோ உங்க காதலி என்ன மாரி எக்ஸ்பெக்ட் பண்றாங்களோ, அவங்க எப்படின்னா மாரி எதிர்பார்க்குறாங்களோ, அந்த வாழ்க்கைய அவங்களுக்கு குடுங்க. அது அவங்களுக்கு பிடிச்சு போய் உங்களே திருமணம் பண்றதுக்கு ரெடின்னா, தாராளமா திருமணம் பண்ணிக்கோங்க. அடுத்த வருஷம் 5வது மாசங்கள்ல தாராளமா நீங்க திருமணம் பண்ணிக்கலாம். மத்தபடி உங்களோட ஃபேமிலி. ஸோ இப்ப நீங்க காதலுக்கு இம்பார்ட்டன்ட் குடுக்குற மாரி உங்களோட வீட்டாங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் குடுத்துக்கோங்க. அப்பதான் உங்கள அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. உங்கள அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தி செல்வாங்க. ஸோ அது போக உங்களுக்கு ஸோ மணி அப்படின்னு வரும்போது வேலைக்கு ஏற்றார் போல பண வரவுகள். ஸோ பண வரவு கட்டிருந்தார் போல உங்களோட வாழ்க்கை தரத்துல ஒரு முன்னேற்றம் இருந்துட்டே இருக்கும். ஸோ மத்தபடி மேஜர் இங்க என்னன்னா, நம்ம வேலைக்கு போற மாரி இருக்கும். இல்ல வியாபாரம் செய்ற மாரி இருக்கும். ஸோ இந்த 2யும் நீங்க கரெக்ட்டா ஃபாலோ பண்ணி ரெகுலரா இன்கம் பேஸஸ் பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, உங்க காதல்லயும் உங்க வாழ்க்கை நல்ல விதமா போகும். உங்க குடும்பத்திலயும் உங்க வாழ்க்கை நல்ல விதமா போகும். ஸோ இத மெயின்டெயின் பண்றதுக்குரிய விஷயத்த நீங்க கரெக்ட்டா ஃபாலோ பண்ணுங்க. பிரைட் ஃபியூச்சர் உங்களுக்கு இருக்கு அப்படின்றத உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்திக்கிறேன். சரிங்களா?